ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லைமை ஒரு 4 பொருளோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போடாமல் எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்லைமோட சால்ட்டு, சுகர், லெமன், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இது 4ஐயும் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்லைம் எடுத்திருக்கேன். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்லைம். இந்த ஸ்லைமோட ஆல்ரெடி டூத் பேஸ்ட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதில் செம்ம டூத் பேஸ்ட் ஸ்மெல் இருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இந்த ஸ்லைம் இருக்கும். இந்த ஸ்லைமில் சூப்பர்பாக பபிள்ஸ் வந்துட்டு மேக் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், கையில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது அந்த மாதிரி ஒரு ஸ்லைம். இப்போது இது கூட நம்ம லெமன் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்லைம் மிக்சிங், ஸ்லைம் டெஸ்டிங் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாதி ஸ்லைம் மட்டும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் பாதி லெமன் எடுத்துக்கிறேன். இப்போ பாதி லெமன் எடுத்து நான் கொஞ்சமாக இந்த ஜூஸ் வந்துட்டு இந்த ஸ்லைமில் பிழிஞ்சிருக்கேன். இந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு தொட்டு பார்க்கும்போதே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு ஸ்லைம் வந்துட்டு ரொம்ப பிசு பிசுன்னு ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த ஸ்லைம் கொஞ்சம் கூட ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெமனோட நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா பாருங்களேன் எந்த அளவுக்கு கையில் ஒட்டுது அண்ட் தரையில் கூட வந்துட்டு ரொம்பவே வந்து ஒட்டுச்சு. ஓகேங்களா? அண்ட் பபிள்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கூட மேக் பண்ண முடியல. ஸோ நம்ம ஸ்லைம் கூட லெமன் வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத நானுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோலாம் வந்துட்டு கேட்டவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பாட்டிலில் கொஞ்சம் ஸ்லைம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸில் இருக்க ஸ்லைமையும் வந்துட்டு இப்போ நான் எடுத்து உங்களுக்கு 2 ஸ்லைமுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்களேன். இங்கே பாருங்கள், இந்த டப்பாவில் இருக்க ஸ்லைம் வந்துட்டு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, கையில் வந்துட்டு ஒட்டவும் மாட்டேங்குது. அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணி சவுண்டு மேக் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கையிலையுமே வந்துட்டு ஒட்டாது. அதுவே லெமன் கலந்ததை பாருங்களேன், தொட்டு பார்க்கும்போதே கையோடு அப்படி ஒட்டிட்டு வந்து அந்த ஸ்லைம் வருது இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா சேம் அதே ஸ்லைம்லேயே நான் பேக்கிங் சோடா இப்போ ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி லெமன் ஆட் பண்ணியிருக்குமா, இப்போ பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிட்டேன். பொதுவாக லெமனில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது என்ன வரும், ஒரு மாதிரி இஷ்ஷின் சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். பட் சவுண்டு வந்துட்டு வரல. ஸோ அதனால் நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ண ஸ்லைம் வந்துட்டு அப்படியே கெட்டியாகிற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வருது போல், இருந்த மாதிரியே வருது அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்னாச்சு, கையில் வந்துட்டு ஒட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா, லெமன் மிக்ஸ் பண்ணும்போது கையில் ஒட்டிச்சு இல்லையா, அந்த ஸ்லைம் எல்லாமே இந்த ஸ்லைமோட அப்படியே ஒட்டிகிட்டு வருது. ஸோ கையை வந்துட்டு ரொம்ப நல்லா இதுவே வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுருச்சு. சரி நல்லதான்ட்டு மறுபடியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? கையில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி விளையாடும் போது தான் தெரிஞ்சுது அந்த ஸ்லைம் அப்படியே ரப்பர் மாதிரி மாறுறது ஃபீல் ஆச்சு. நம்ம ஏதாவது ஸ்லைம் வந்துட்டு கெட்டு போச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி மாறும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இது மாறிச்சு. ஸோ யூஸ்லெஸ் ஆகிடுச்சு இந்த ஐடியா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணினேன்னா இந்த பாதி ஸ்லைம் நம்ம அந்த டப்பாலே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லைமில் நம்ம பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதாவது லெமன் ஆட் பண்ணாத ஸ்லைம் இருக்குல்ல, அதில் நம்ம பேக்கிங் சோடா இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? மிக்ஸ் பண்ண வாட்டரியாகவும் மாறலை, ரொம்ப கெட்டியாகவும் மாறலை, அதே ஃபீல்லையே தான் இருந்தது அந்த ஸ்லைமை வந்துட்டு மிக்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு விரிக்க முடிஞ்சுது. பபிள்ஸ் மேக் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் சுத்தமாக வந்துட்டு பபிள்ஸ் மேக் பண்ண முடியல. பட் இதை அப்படியே ஒன்றா கையில் எடுத்து பிடிச்சு நல்லா வந்துட்டு இப்படி அமுத்தும் போது சூப்பராக வந்துட்டு அதுலேருந்து சவுண்டு வந்துட்டு வந்தது. ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் ட்ரை பண்ணிவிட்டு அந்த சவுண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்களேன், எடிட் பண்ணாமல் சவுண்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி விரிச்சிட்டு இப்போ நான் சவுண்ட் மேக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்துட்டு உடையிற சவுண்டு வந்துட்டு சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கே. இப்போது 2 மிக்சிங் பார்த்தாச்சு, லெமன் அண்ட் பேக்கிங் சோடா பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு ஸ்லைம் எடுத்திருக்கேங்க. இது வந்து மட் ஸ்லைம். ஆல்ரெடி இந்த மட் ஸ்லைமில் நான் ஃபோம் புட்டி வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைமோட இப்போ நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன்.
இந்த மட் ஸ்லைமுக்கு மேலே சுகர் போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்லைம் வந்துட்டு அந்த சுகர் அப்படியே அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இந்த ஜெல்லி ஜீனி மிட்டாய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போதே எனக்கு ஃபீல் ஆச்சு, அதுலேருந்து அப்படியே வாட்டரியாக வந்துட்டு வர மாதிரி இருந்தது. பொதுவாக ஜீனி கரைஞ்சா அப்படி தானே இருக்கும், தண்ணி மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு வந்தது ஸ்டார்டிங்கில். ஸோ பரவாயில்லன்ட்டு கண்டினியூஸாக நான் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மிக்ஸ் பண்ண ஒரு 2 மினிட்ஸ்லேயே அந்த வாட்டரையுமே வந்துட்டு அப்படியே மாறி மறுபடியும் மட் ஸ்லைம் மாதிரியே வந்துட்டு அது மாறிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்துட்டு இந்த ஸ்லைமில் வந்துட்டு எனக்கு தெரியல. ஓகேங்களா, சுகர் ஆட் பண்ணதுனால இது வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்துட்டு எனக்கு தெரியல. நார்மல் மட் ஸ்லைம் மாதிரியே தான் வந்துட்டு இருக்குது. நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி விரிக்க முடிஞ்சுது. ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே அந்த குட்டி குட்டியாக ஃபோம் போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது தெர்மாக்கோல் பால்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இப்போ அடுத்து சால்ட் மிக்ஸ் பண்ணலாமா? சால்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒயிட் கலர் மட் ஸ்லைம் எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்டல் ஒயிட்டாக இருக்கும். ஓகேங்களா, கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ இதில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ண மாதிரியே தான் சால்ட்டையுமே வந்துட்டு இந்த ஸ்லைமில் ஆட் பண்ண உடனே லைட்டாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுலேருந்து தண்ணி வந்துட்டு வர மாதிரியும் இருந்தது. இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் கூட சுகர் ஆட் பண்ண மாதிரியே நார்மல் மட் ஸ்லைம் மாதிரி மறுபடியும் வந்துரும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி வரவே இல்லை. சால்ட் ஆட் பண்ணினதுனால மட் ஸ்லைம் வந்துட்டு அப்படியே ரப்பர் மாதிரி மாறிடுச்சு. அண்ட் கிறிஸ்டல் கலரில் இருந்ததுன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அதாவது கண்ணாடி மாதிரி இருந்ததில்ல, அது வந்துட்டு அப்படியே மாறி பேல் ஒயிட் கலரில் வந்துட்டு மாறிடுச்சு இந்த ஸ்லைம். ஓகேங்களா, ஸோ வேறு ஏதாவது கலரில் ஸ்லைம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணணும்னா எந்த கலரில் மாறும் அப்படின்றது தெரியல. நான் ஒயிட் கலரில் எடுத்ததுனால இந்த மாதிரி மாறி இருக்கு. டோட்டலாக வந்துட்டு இது ஸ்பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்லைமே. இது வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆக ஆக இதிலேருந்து தண்ணியுமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே பாருங்களேன், அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார்டிங்கில் லெமனும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணின ஸ்லைம் வந்துட்டு ரப்பர் மாதிரி மாறிச்சு இல்லையா, அந்த ஸ்லைமையும் இந்த ஸ்லைமையும் மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ரெடி ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்போ மிக்ஸ் பண்ணவே முடியல. ஓகேங்களா, சேம் ரப்பர் மாதிரியே தான் இருந்தது, ஒன்றோட ஒன்று வந்துட்டு மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு ஸ்லைமோட 4 பொருளை வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். 4ஓட ரிசல்ட்டுமே வந்துட்டு நான் எனக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்லைம் மிக்சிங் ஆர் ஸ்லைம் டெஸ்டிங் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.